ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, பேக்கரியில் கிடைக்கிற டீ கேக், சாக்லேட் டீ கேக் தான் வீட்டிலேயே ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஈரமில்லாத பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 முட்டை எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டை 3 முட்டை சேர்த்துருக்கேன். அதில் சாக்லேட் எசன்ஸ் அரை டீஸ்பூன் சாக்லேட் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது சாக்லேட் கேக்னால நம்ம சாக்லேட் எசன்ஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ பீட்டர் ஆன் பண்ணி 1 ஸ்பீடில் நல்லா முட்டை நுர பொங்குற அளவுக்கு நல்லா பீட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் பீட் பண்ணால் போதும், நல்லா பீட் ஆயிரும். இப்போ இது கூட சுகர், நார்மல் சுகர் 110 கிராம் எடுத்து அதை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இதை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணலாம். சுகர் நல்லா கரைகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணுங்கள். அந்த முட்டையும் சுகரும் நல்லா கரைஞ்சி ஒரு மாதிரி க்ரீமி மாதிரி வரும், அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போ நல்லா கரைஞ்சி இந்த டெக்ஸ்சரில் இருக்க மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட சன்ஃப்ளவர் ஆயில் 30 ml ஆட் பண்ணிக்கோங்க. வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பீட்டர் ஆன் பண்ணி 1 ஸ்பீடில் 1 நிமிஷம் பீட் பண்ணால் போதும். ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க, கேக்கு ஹார்டாயிரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி பீட்டர் தேவையில்லை, பீட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். 75 கிராம்ஸ் மைதா, இது கூட 15 கிராம் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஜலிச்சு சேர்த்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஜலிச்சுக்கோங்க. கட்டி ஏதாவது இருந்தாலும் நம்ம அழுத்தி விட்டோன்னா அது கட்டியெல்லாம் உடஞ்சிரும். இப்போ இது கூட அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு விஸ்க் வச்சு நல்லா அந்த பேட்டர் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கொக்கோ பவுடரு, பேக்கிங் சோடா எல்லாம் இப்போ ரெடி ஆகிட்டு, இப்போ இதை இந்த பேட்டர் கூட 3 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மெதுவாக கிண்டுங்க. ஓவராக மிக்ஸ் பண்ணாதீங்க. பொறுமையாக அந்த மாவெல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு பேட்ச் மாவு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் பேட்ச் ஆட் பண்ணணும். இப்போ செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ தேர்ட் பேட்ச் மாவை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூட 30 ml காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். இதை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பால் மாவு எல்லாம் கரைகிற அளவுக்கு. பேட்டர் ரெடி ஆகிட்டு 6 இன்ச் டின்னில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதில் இப்போ இந்த பேட்டரை ஊற்றிக்கலாம். ஓவனை 10 நிமிஷம் 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பேட்டரை ஊற்றினதுக்கப்புறம் ஒரு குச்சி எதாவது வச்சு ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை 180 டிகிரியில் 30லேருந்து 35 நிமிஷம் பேக் பண்ணால் போதும். சூப்பராக நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிரும். அழகாக ரெடி ஆகிட்டு பட்டர் ஷீட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போடுங்க. கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.